அது எப்படி உன்னை நான் போக விடுவேன் தலை போட்டிக்கு, அவ்வளோதான் சிம்பிள். அதை ஓப்பனாக சொல்லுவேன் நான். ஆமாம், நீங்கள் ஓப்பனாக தான் சொல்லுவீங்க. கொஞ்சமாவது கூச்சம் இருக்குமா என்ன உங்களுக்கு? அடுத்தவங்களை காலை வாரி விடுறது, அடுத்தவங்களை கெடுக்கிறதுன்னா. விக்ரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியும் அவரை ஏன் சொல்லலை, அவரை ஏன் தலை போட்டிக்கு விளையாட விடலன்றதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வேறு அந்த தர்பீஸோட ஆல் டைம் ஃபேவரட் எலகனா நான் ஓப்பனாக சொல்லவாமா அப்படின்னு கேட்பார்ல, அதேமாதிரி இவங்களும் சொல்கிறாங்களாம். பின்ன ரெண்டும் ஒரே குட்டையில் ஊறின மாட்டா தானே. நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் நீ என் பேரை சொல்லுவேன். நீ என் பேரை சொல்லன்னு எனக்கு புரியவே இல்லை பாரு. வாங்கின அடி அப்படி என்ன அடி வாங்கினாலும் எனக்கு என் வாய் இருக்கடான்ற மாதிரி வாயை வச்சே பிழைக்கிறாங்க நம்ம பாரு. விக்ரம் வந்து சர்க்காஸ்டிக்காக தான் கேட்குறாரு, ஏன் என்னை பற்றி நீ சொல்லவே இல்லை, பெஸ்ட்டில் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒஸ்ட்டில் சொல்லுவேனாவது எதிர்பார்த்தேன், ஏன் நீ சொல்லலைன்னு கேட்குறாரு. ஆனால் நீ பண்ண எஃபர்ட்டையும் நான் வந்து ஐ வாண்டட் டு மென்ஷன். நான் நீ ஒஸ்ட்லேயே என்ன சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன், அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பாரு மோதினாங்கன்னா விக்ரம்க்கு அவங்கள வச்சு செய்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை கொஞ்சம் எதிர்பார்த்தாரு. ஆனால் பாரு வேறு பிரச்சனையில் இருந்ததால் இதை வந்து பெருசாக கண்டுக்கல. இல்லை ஒஸ்ட்டில் வந்து சொல்லணும்னு தான். அதான் மனசுக்குள்ளே அவர் ஒஸ்ட்டு இல்லை பெஸ்ட்டுன்னு சொன்னாலும் ஆனால் வாயில் அந்த மாதிரி சொல்ல வரல பாருங்கள் பாருவால். அதனால் விக்ரம் கேட்குறாரு, எதுக்கு இந்த தேவையில்லாத அப்ரிசியேஷன், நீ பாட்டி எனக்கு ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. இதை வச்சு கொஞ்சம் கேம் சேஞ்ச் பண்ணலாமே. பாருக்கு வந்து இன்னமும் செம்ம கான்ஃபிடென்ட்டுங்க. அதுலேயும் ஓரளவுக்கு உண்மை தான், அவங்க தான் இந்த கேமையே சேஞ்ச் பண்ணுறாங்க, அவங்கள தான் இந்த கேமே கொண்டு போகிறாங்க, பிக் பாஸே இவங்களால தான் நடக்குது. அதுவும் உண்மை தான், ஏன்னா இவங்க சண்டை போட்டு இவங்க வாயை வைக்கிறது தானே நம்ம எல்லாரும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறோம். 2 வாரம் வருத்தாச்சு. எஃபர்ட் எல்லாம் எடுத்துட்டு ஆனா ரம்யா தான் பெஸ்ட், இதுக்கு எதுக்கு நீ சொன்ன நேரா அதை சொல்லி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பாருக்கு சிரிப்பை கேட்டிங்களா, ஸ்டார்ட் ஆகாத பழைய கார் மாதிரி. அதாவது அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அப்போ தானே உங்களுக்கு நல்லா சுருன்னு குத்தி வலிக்கும், என்ன தான் நீ பெஸ்ட்டாக இருந்தாலும் நான் இவங்கள தான் சொல்லுவேன், உன்னை சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு உங்கள் மூஞ்சிக்கு நேரம் அடித்து சொல்கிறாங்க பாரு. பாருவோட வன்மம் கேவலமான புத்தியெல்லாம் இதில் கொஞ்சம் வெளிப்படுது. அதுக்காக விக்ரம் ரொம்ப நல்லவரான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, அவரும் கொஞ்சம் வச்சு செய்வார் தான். நீங்கள் என்ன கெட்டவங்களா வேணா இருங்க, கெட்ட எண்ணம் கொண்டு வேணா இருங்க, ஆனால் இதை ஓப்பனாக இப்படி சொல்லும் போது இன்னும் பாரு மேலே இருக்கிற வெறுப்பு அதிகமாக தாங்க ஆகுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.